ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதில்லா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் இன்றைக்கி ஒசூர் கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம். அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏஆர்எஸ் ரோட்லேருந்து உள்ளே போயின்னா 1/2 கிலோமீட்டருக்கு அடுத்தது கோட்டை மாரியம்மன் கோயில். இதுதான் கோட்டை மாரியம்மன் கோயிலோட வெளியில் இருக்கிற சாமி. உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்றதுனால அதிகமாக கூட்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கிருஷ்ணகிரிலேருந்து நம்ம இன்றைக்கி ஒசூர் போயிட்டு கோட்டை மாரியம்மன் தரிசனத்தை பார்த்துட்டு அப்படியே சாமி ஃபுல்லாக போய் சுற்றி பார்த்துட்டு, இங்கே பாருங்கள் ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது. இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போயிருக்கேன். இதுதான் அம்மாவை பார்த்துட்டு பூ வாங்கிட்டு அப்படியே அந்த பக்கம் பார்த்தா விளக்கு போட்டுட்டு இருந்தாங்க. அந்த அம்மா கிட்டே போய் அங்கே ஒரு விசிட் போட்டுட்டு அப்படியே பின்னாடி வந்து பூவு மஞ்சள் எல்லாம் கொடுத்தாங்க. வாங்கிக்கிட்டு வாங்கிட்டு ஒரு இடத்துல ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து உக்காந்துட்டேன். இப்போ நம்ம கோயில் ஒரு ரவுண்ட் சுற்றி வந்துட்டு இங்கே ஒரு அம்மா இருக்குது, பின்னாடி சாமி ஒன்று. அந்த சாமியை நல்லா வேண்டிக்கிட்டு சுற்றி வந்து நம்ம இப்போ மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு உக்காந்துட்டோம். உட்காந்து சாமியை கும்பிட்டு தியானம் பண்ணோம் கொஞ்சம் நேரம். அப்புறம் வெளியில் போய் பார்த்தா சாமிக்கு ஏதோ நூல் சுற்றிட்டு இருந்தாங்க. நாகால் அம்மா இருக்குங்க. இந்த இடத்துல நூல் சுற்றிட்டு அம்மனுக்கு பால், பூ, குங்குமம் எல்லாம் போட்டு பொட்டு வச்சுட்டு அம்மாவை வழிபட்டுருந்தாங்க. போய் நாங்களும் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் சாமி கும்பிட்டு ஃபுல்லாக என்னையும் சேர்த்து சுற்றிட்டாங்க. ஃபுல்லாக நானும் போய் சாமி கும்பிட்டு சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே போய் க்யூவில் நின்று பிரசாதம் வாங்கினோம். இது அம்மா குங்குமம் எல்லாம் கொட்டி வச்சுருக்காங்க. இது உப்பு கொட்டியிருக்காங்க, வேண்டுதல் போல் உப்பு கொட்டி வழிபடுறாங்க. இது ஒசூரில் இருக்கிற கோட்டை மாரியம்மன். ஆல்ரெடி ஒசூர் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். எங்கள் பாப்பாவுக்கு பர்த்டே போல் எனக்கு ஒரு சாக்லேட் கொடுத்தாங்க. பிரசாதம் கையில் வாங்கிட்டு அவ்வளோதான், நம்ம போய் இப்போ பிரசாதம் சாப்பிட போகிறோம். பிரசாதம் சாப்பிட்டு அங்கேயே கை கழுவிட்டோம். அதே ஒசூர் மலபார் கோல்டில் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா இருந்தார். அவர் கலெக்ஷன் பார்க்கல, வாங்க மேமான்னு கூப்பிட்டாங்க. போயிட்டு மேலே வெளி செக்ஷனில் போயிட்டு நாங்கள் கலெக்ஷன் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எல்லாம் போய் ஒரு ரவுண்ட் சுற்றி பார்த்தோம். சுற்றி பார்த்துட்டு எல்லாம் கலெக்ஷன் எல்லாம் நல்லா தான் இருக்குது. நீங்களும் ஒசூரில் இருக்கீங்கன்னா போய் ஒரு விசிட் பாருங்கள். நல்லா ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நாங்கள் இப்போ கீழே வந்துட்டோம். அண்ணாக்கிட்ட பேசிட்டு இன்னொரு டைம் வாங்கலாம். இப்போ நாங்கள் வாங்க வரல, வெறும் பார்க்க தான் வந்தோம், நல்லா இருக்குனான்னு சொல்லிவிட்டு வந்துட்டோம். வந்து ஹோட்டலுக்கு போனோம். ஹோட்டலுக்கு போய் செம்ம சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ். பூரி, அப்பளம், 3 வகையான பொரியல், நெய், பொடி போட்டு நெய் போட்டாங்க. சூப்பராக இருந்தது. சாத்தில் போட்டு சாப்பிட்டா அப்படியே அமிர்த மாதிரி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கூட்டு, ரசம், சாம்பார், தயிர் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வலித்து அடிச்சிட்டோம். ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க. நல்லா சாப்பிட்டதுக்கப்புறமா பில்லை பார்த்தா அப்பான்னு இருந்தது ஃப்ரெண்ட். கொடுத்து பக்கத்துலேயே வந்தால் பூ மார்க்கெட்டுக்கு போனோம். பூ மார்க்கெட்டில் ஒரு ரவுண்டு போயிட்டு பூவெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இங்கே விட அங்கே ரேட்டு கம்மியாக இருந்தது. நல்லா போய் சுற்றி பார்த்துட்டு ஆளுக்கு 1/2 கிலோ பூ வாங்கிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம கிருஷ்ணகிரி பஸ் எங்கே இருக்குது அங்கே வரைக்கும் வந்து கிருஷ்ணகிரி பஸ்